முருகனின் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப பங்குனி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை வச்சு பார்ப்போம். பங்குனி மாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பங்குனி மாதத்துல மீன ராசிக்கு, அதாவது குருவோட மீன ராசிக்கு சூரிய பகவான் வருவார். அதுதான் பங்குனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த மாதம் பங்குனி உத்திரம் அப்படின்றது சிறப்பு. அதாவது பங்குனி மாதத்துல உத்திரம் நட்சத்திரத்துல பௌர்ணமி அடைவாரு. அந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவோம். அந்த பௌர்ணமி ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்குது. அந்த பௌர்ணமி தனி சிறப்பு. அதாவது பங்குனி உத்திரம் அப்படின்றத ஒரு தனி சிறப்பா இருக்கும். குரு பகவான் மிதுனத்துல இருப்பாரு. கேது பகவான் சிம்மத்துல இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலையும், செவ்வாய் கும்பத்துல ஒரு 17 நாளும், மீனத்துல ஒரு 13 நாளும் செவ்வாய் இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் சுக்கரனோட இணைவாரு. சுக்கரன் 10 நாள் மீனத்திலையும் 20 நாள் மேசத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி புதன் 25 நாள் கும்பத்துல இருப்பாரு. ராகுவும் கும்பத்துல தான் இருப்பாங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மேசராசியோட ராசி நாயகன் செவ்வாய் உங்க லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல ஒரு 17 நாள் கும்பத்துல இருப்பாரு. அதே மாதிரி குருமங்கள யோகம் அப்படின்ற யோகத்தோடையும் இருக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி 20 நாள், கடைசி 20 நாள், 30 நாள்ல கடைசி 20 நாள் உங்க மேச ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். உங்களோட அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள் இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு உங்க ராசியிலேயே வரும்போது. அதே மாதிரி உங்க ராசிநாதன் லாபஸ்தானத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விசேஷம். 2ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது. மேசராசிக்காரங்க விரய சனியில இருக்கிறீங்க. ஏற்கனவே கொஞ்சம் பணங்கள், காசுகள் கொஞ்சம் விரயம் ஆகிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் கவனமா கையாள்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பொருளாதார தடை கொஞ்சம் இருக்கதான் செய்யும். உங்க ராசியிலேயே சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் வர்றதுனால அந்த தடைகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம், உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு இருக்கிறாரு. இளைய சகோதரனால அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி எழுத்து, கவிதை, கட்டுரை, விளையாட்டு அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும். முயற்சிகள் பலிக்கும். முக்கியமா முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இது உங்களுக்கு கண்டிப்பா அமையும். தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம் சொல்லுவோம். ஒரு விஷயத்த போல்டா எடுத்து முடிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் இடம் இயல்பா இருக்கிறதுனால அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அந்த அமைப்புகள் அந்த முன்ன பின்ன ஒரு வாரத்திலலாம் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதாவது தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். ரொம்ப நாளா வீடு வாங்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எதுவும் அமையலை அப்படின்னா கண்டிப்பா வீடு அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி வாகனம், ரொம்ப நாளா ஒரு கார் வாங்கணும், இல்லை ஒரு புதுசா ஒரு பைக் வாங்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எதுவும் அமையலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு வாகன யோகம்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது ஒரு சின்ன ஒரு குறைதான். என்ன அப்படின்னா 5ஆம் இடம் குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு அதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நன்மையையும் மன ஆறுதலையும் கண்டிப்பா கொடுக்கும். குழந்தைகள் மூலியமா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மன வருத்தங்கள் இருக்கதான் செய்யும். அதை கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறாரு. நல்ல வேலையா உச்ச சுக்கிரனும் இந்த காலகட்டத்துல பாக்குறதுனால
உங்களுக்கு வேலை சார்ந்து கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து உச்ச சுக்கிரன் பார்வையினால நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை இருக்கிறதுனால 7ஆம் இடம் வந்து கலத்தர ஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், தொழிற்துறை பார்ட்னர் ஸ்தானம்னு சொல்லுவோம். கணவன் மனைவி இடையே ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, இல்ல கருத்து வேறுபாடு இருக்குது, அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டத்துல குரு பார்வையில, அதாவது குரு 7ஆம் இடத்தை குரு பார்த்தா திருமணம் ஆகும். ஏற்கனவே திருமணம் ஆகி சண்டை சச்சரவு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து திருமணம் ஆவல, திருமணம் அமையல அப்படின்னா அந்த திருமணம் அமைப்புகள் எல்லாம் இந்த குரு பார்வை கண்டிப்பா வந்து திருமண யோகங்களை இந்த காலகட்டத்துல குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி 8ஆம் இடம் வந்து இயல்பா இருக்கிறதுனால திடீர் பணவரவு தனவரவு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். அதே மாதிரி தொலைதூரம் பிறந்த ஊரை விட்டு கொஞ்சம் நகர்வு, அதாவது கொஞ்சம் தூரம் கொஞ்சம் ஒரு 300-400 கிலோமீட்டர் தள்ளி வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் உங்க பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு, தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். இப்போது என்ன அப்படின்னா தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள், தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த 10ஆம் இடம் வந்து இயல்பா இருக்கிறதுனால பாவ தொடர்பும் இல்லை, சுப தொடர்பும் இல்லை அப்படின்னா அந்த 10ஆம் இடம் செயல்படக்கூடிய அமைப்புல இருக்குதுன்னு அர்த்தம். தொழில்கள் அமோகமா ஜம்முன்னு போகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விதமா இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. செவ்வாய் ராகு இருந்தாலும் புதன் 25 நாள் அங்கதான் இருப்பாரு. இருந்தாலும் அங்க செவ்வாய் ராகு இருந்து கொடுத்து வந்த தடைகள் அனைத்தையும் குரு பார்வையினால அந்த லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மனக்குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள்ல அந்த குரு பார்வை இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல சனி பகவான் இருந்து சிறு சிறு விரயங்களை கொடுக்கத்தான் செய்வாரு. அதை வந்து கவனமா கடந்து போக. அதே மாதிரி சுக்கிரன் 12ஆம் இடத்துல 10 நாள் இருப்பாரு. இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப நாளா வந்து வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், எந்த ஒரு அமைப்புகளுமே செட் ஆகல, வேலையே கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் அது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாடு போய் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.